ஹாய் இன்னைக்கு என்னென்ன குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கோட தோல் நீக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு ஆனியனை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வேக வச்சு எடுத்து வச்சுக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிட்டு நடுவில் வந்து சீஸ் வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே போலவே எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் வைக்கணுங்கிறது இல்லை, அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறத பிரெட் கிராம்ஸில் ஆட் பண்ணி ஒரு கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போலவே எல்லா உருண்டைகளையும் பிரெட் கிராம்ஸில் ஒரு கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு உருண்டைங்களாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மெல்ல மெல்ல திருப்பி விடுங்க. உடனே திருப்ப வேணாம். கரண்டி வச்சு திருப்பாதீங்க, உடஞ்சிரும். ஸோ மெல்ல ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். கலர் நல்லா மாறி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கெச்சப்போட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சீஸியாக இருக்கும். சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.